இந்த கபருடைய வேதனை என்பது இருக்குல்ல, வேதனையோ இன்பமோ, கபருடைய வேதனையை மட்டும் தான் நம்ம வேதனை வேதனை பேசிட்டு இருக்கிறோம். எல்லாமே வேதனை கிடையாது, சிலருக்கு இன்பமும் கிடைக்கிறது. ஆனா நம்ம அந்த சொல்லையே கபரு வேதனை பழகிட்டமே தவிர கபரு இன்பம்னு பேசல, வெறும் நரகத்தை பேசுற மாதிரி சொர்க்கத்தையும் பேசணும்ல. அது மாதிரி கபூர்ல என்ன இருக்குது, கபர் வேதனை இருக்கிற மாதிரி கபூர்ல பாக்கியங்களும் உண்டு. கபர் வேதனை பிளஸ் பாக்கியங்கள் இருக்கா இல்லையா? இதுகளை பற்றி இதை பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடின மாதிரி கபருடைய வேதனைகள் இருந்தெல்லாம் நிறைய பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா புகாரியில தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களில் இருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். தொழுகையில் அத்தஹியாத்துல அது என்ன ஓதுவாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ரி, கபருடைய வேதனையிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், இந்த வாழும் போதும் மரணிக்கும் போதும் ஏற்படுகிற சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மாஸமி, பாவத்திலிருந்து நான் பாவம் செய்வதிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இது புகாரியில 1377 833 ஆகிய ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி தொழுகைக்கு உள்ள ஓதன மாதிரி தொழுகைக்கு வெளியேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறாங்க. கபருல அந்த துன்பங்கள் வந்துடக்கூடாது. எப்படி ஓதுறாங்கன்னு கேட்டா, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதஅவ்வது மின்ஹுன்ன துபுர குல்லி ஸலாத், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழ்கண்ட காரியங்களில் இருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். அது என்ன காரியம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்னி, கோழைத்தனத்திலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக்க அன் உரத்த இல அறுவலில் உமரி, தள்ளாத வயது வருவதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இது ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா, இந்த துன்யாவில் வாழும்போது ஏற்படுகிற சோதனையிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறோம். வ அஊது பிக்க மின் அஸாபில் கப்ரி, கபருடைய வேதனையிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பிறகு பாதுகாப்பு தேடினார்கள் என்று புகாரியில 2828வது 22வது ஹதீஸ்ல வந்திருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட உயிர்களுக்கு கபருன்னு ஒண்ணு இருக்கிறது, அதுல வேதனைன்னு ஒண்ணு இருக்கிறது, அதுல ஒரு இன்பம் என்று இருக்கிறது விளைக்கிறோம். இந்த இடத்துல இன்னொரு இந்த தலைப்புக்கு தொடர்பு இல்லாட்டா கூட நம்ம இது மறைமுகமான ஒரு தொடர்பு இருக்கிறதுனால அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன தெரியணும்னு கேட்டா, இந்த கபர் வேதனையை பத்தி பேசும் பொழுது சில பேர் மறுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. நம்ம முஸ்லீம் சமுதாயம் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களையே முஸ்லீம் அறிஞர்களே பல பேர் என்ன செய்யறாங்க, அதெல்லாம் கபருங்கிறதெல்லாம் ஒண்ணு கிடையாது, மருமைதான், அது கபருங்கிறதுக்கு இருந்தா குரான்ல எங்கேயா இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா குரான்ல அடிப்படையான எல்லாத்தையும் எல்லாம் சொல்லி போறான். குரான்ல தொழுகை சட்டதிட்டங்களை வேண்டுமானால் அல்லாஹ் சொல்லாம விட்டுருக்கிறான். தொழுங்கள்னு சொல்லுவான், முறையை சொல்ல மாட்டான். ஹஜ்ஜி செய்யுங்கள்னு அல்லாஹ் சொல்லுவான், முறையை சொல்ல மாட்டான். ஜக்காத்து கொடுங்கள்னு அல்லாஹ் சொல்லுவான், அது என்ன கணக்குல கொடுக்கறதுன்னு அல்லாஹ் குரான்ல சொல்ல மாட்டான். ரசூலுல்லாஹ் தான் விளக்குவாங்க. அதே நேரத்தில் கொள்கை விஷயங்கள்ல எந்த குறையும் எல்லாம் வைக்கல. குரானுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிவிட்டான். சொர்க்கம் நரகம் அங்க உள்ள விஷயங்கள் எதை எடுத்தாலும் கைப்பற்றுறது அப்படி இப்படின்னு சிராத்து எல்லாமே எதையுமே எல்லாம் விடாமல் சொல்லி இருக்கிறான். அப்ப குரான்ல இந்த கபருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாட்டு உண்மையில இருக்குமே, ஆனால் அதையே அல்லாஹ் குரான்ல சொல்லல அப்படின்னு கேட்பாங்க. சில அறிஞர்கள் கேட்கிறாங்க, குரான்ல கபர் வேதனைன்னு ஒண்ணு வரவே கிடையாது. என்ன வருது? இறந்துட்டா சொர்க்கண்டு வருது, நரகண்டு வருதே தவிர அந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல கபருண்டு ஒண்ணு வரவே கிடையாது. அதனால கபர் வேதனை கிடையாது என்று சொல்லக்கூடியவர்களும் சில பேர் என்ன செய்யறாங்க, முத்தசிலா மாதிரியான சில குரூப்புகள், ஹாரிஜியாக்கள் மாதிரியான சில குரூப்புகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை ஒரு பிரச்சனையாக ஆக்கி அந்த கபர் நம்புறோம்ல, நம்ம கபருக்குள்ள ஒரு மன்னரை வாழ்க்கை இருக்குதுங்கிறது, அதன் மீது பல கேள்விகளை எழுப்புகிறார்கள். அதை நீங்க தெளிவுபடுத்திக்கிட்டு உள்ள போனா தான் நல்லது. அந்த சந்தேகத்தோட உள்ள போனோம்னா நம்பிக்கை வலுப்படாது. கபர் இருக்குதுங்கிறதுக்கு எதிராக என்னென்ன வாதங்கள் வைக்கப்படுகிறதோ அந்த வாதங்கள்லாம் எந்த அளவுக்கு தவறானது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன வாதம் வைக்குவாங்கன்னு கேட்டா, நம்ம யாசீன் ஓதுறோம், யாசீன் சூறாவுல வரும், அதாவது சூர் யாசீன்ல நீங்க 51, 52, 53, 54 36வது சூறாவுல 51 முதல் 54 வரை வாசிச்சு பார்த்தால் அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, ஓ நுஃபிக ஃபி சூர், சூர் ஊதப்படும், ஃபைராஹும் மினல் அஜிதாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன், அவர்கள் கபர்களில் இருந்து இறைவனை நோக்கி ஓடுவார்கள். அப்ப கபர்ல இருந்து எந்திரிக்கிறாங்க, எல்லாரும் எந்திரிக்கிறதுக்குள்ள சூர். சூர் 2 சூர் இருக்குது. உலகத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கான ஒரு சூர் ஒண்ணு அல்லாஹ் ஊதுவான். அதுக்கப்புறம் அழிச்ச பிறகு திரும்ப எழுப்புறதுக்கு சூர் தான் ஊதுவான். இது ரெண்டையும் பத்தி நம்ம கடைசியா வளர்க்குவோம். இதுக்கு பிறகு உள்ள விஷயங்கள் இருக்கா இல்லையா, மறுமையை பத்தி வரும்போது அது வரும். இப்ப விளங்கிற வேண்டிய என்னன்னு கேட்டா, இது 2வது சூர். 2வது சூர் ஊதின உடனே ஃபைதாஹும் மினல் அஜிதாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன், ரப்பை நோக்கி அவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, ஓட ஆரம்பிப்பார்கள். ஓடும்போது அவர்கள் சொல்வார்கள், இதான் கெட்டவங்க, யா வைலனா மம்பாசனா மின் மர்கதினா,
எங்களுடைய உறங்கும் இடத்திலிருந்து நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து எங்களை யார் எழுப்பணும்னு கேட்டுக்கொண்டே ஓடுவார்கள். இந்த உசூர் ஊதினவுடனே எல்லாருக்கும் திரும்பி உயிர் வந்துருங்க. உயிர் வந்து என்ன செய்வோம், அந்தந்த பாடி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஊதுதல் தான், அதுக்குள்ள அவ்வளவு வேலை நடந்துடும். இந்த மண்ணுக்குள்ள மண்ணோட மண்ணா மக்கி ஒண்ணும் இல்லாம போயிருந்தால் கூட எல்லாம் என்ன செய்வான், ஒரு சவுண்டு தான் கொடுப்பான். அதாவது கரெக்டா திரண்டு போய் என்ன செய்வோம், நம்ம இது எங்கெங்கெல்லாம் கரைஞ்சு போய் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படி அப்படி எல்லாம் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு என்ன செய்வான், ஓட ஆரம்பிச்சிருவான். ஓடும்போது என்ன சொல்லிட்டு ஓடுவானா, மம்பாசனா மர்கதினா ஹாதா மாவாதர் ரஹ்மான் சதகல் முர்சலுன்னு சொல்றான். அதுல அவன் கேள்வி கேட்பானா, யாரா தூங்கி இருந்தாலும் யாரா எழுப்பணும்னு கேட்பானா. அப்ப அதுல என்ன விளங்குது, கபர்ல வேதனை வந்து கேட்பானா. அவங்க என்ன சொல்றாங்க, எந்திரிக்கிறவன் அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு வேதனை செய்யப்பட்டு இருந்தா தூங்குனால ஏன்டா எழுப்புனீங்க கேட்பான். அவன் என்ன கேட்பானா, குரான்ல வருது, கபர்ல திரும்ப உயிர்ப்பிக்கும் போது மறுமை நாள்ல நம்ம எல்லாரையும் உயிர்ப்பிக்கும் பொழுது அவன் என்ன சொல்லுவானா, எங்களை தூங்கிக்கிட்டு இருந்த எங்களை எழுப்பினவன் யாரு. இதுல இருந்து நமக்கு சிந்திச்சு பார்த்தால் என்ன விளங்குதுன்னு கேட்டா, அது வேதனை எல்லாம் ஒண்ணு கிடையாது, தூங்கிக்கிட்டு இருந்து தான் எந்திரிக்கிறான் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டு இது கபர் வேதனை இல்லைன்னு தெளிவாக சொல்கிறது அப்படின்னு வாதி எடுக்கிறார்கள். இந்த வாதம் வந்து பல காரணங்களால் இருந்து தவறுங்க. ஏன் தவறுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, இது ஒரு அதிர்ச்சி. சூர் ஊதுதல் என்பது என்னது, ஒரு அதிர்ச்சி. இந்த அதிர்ச்சி ஏற்படும் பொழுது எவனுமே வந்து சுயநினைவோடு இருக்க மாட்டான், பழையது எல்லாத்தையும் மறந்துடுவான். அந்த அதிர்ச்சியில ஒண்ணு நடக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த என்ன நிலையில் அவன் இருந்தாங்கிறது அவனுக்கு என்ன மறந்து போயிடும். அவ்வளவு பெரிய அதிர்ச்சி என்று குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். அது எப்படிப்பட்ட நாள், யௌம ததுஹலு குல்லு முர்லியத்தின் அம்மா அர்லாத், பாலூட்டுகிற ஒவ்வொரு தாயும் தன் பால் ஊட்டுற குழந்தையை மறந்து விடுவாள். தலவு குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, ஒவ்வொரு கர்ப்பிணியும் தன் வயிற்றில் இருக்கிற கருவை மறந்து விடுவாள். ஒத்தரநாச சுகாரா, மனிதர்கள் எல்லாம் போதை மாதிரி இருப்பார்கள். மாகும்பி சுகாரா, உண்மையில் அவர்களுக்கு போதை இல்லை, ஆனால் போதை வயப்பட்டவர்களை போன்று இருப்பார்கள். காரணம் வலாக்கின் அதாப் அல்லாஹி ஷதீத், அந்த அல்லாஹ்வுடைய வேதனை அவ்வளவு கடுமையா இருக்கிறதுனால எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு உளர்ற மாதிரி தான் இருப்பாங்கிறான். அப்ப அந்த மாதிரியான நேரத்தில் ஒரு தந்திட்டு தூக்கத்தில் யாரா எழுப்பணும்னு கேட்கிறான்னு சொன்னா அதையெல்லாம் அப்படியே தான் எடுத்துக்கிறது. அப்படி எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இப்படி ஒண்ணு குர்ஆன்ல வருது பாருங்களேன். அவங்களுக்கு கவுண்டராக பல பல கவுண்டர் குர்ஆன்ல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் கவுண்டர் என்னன்னு கேட்டா 30வது சூராவுல 55வது 56வது வசனங்கள், அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌம தக்கூமு ஸாஅத்து, இந்த கியாமத் நாள் எல்லாரும் உயிர் பற்றி எழுப்பப்படுவோம்ல, அந்த நாளையில யுக்ஸிமுல் முஜ்ரிமூன, குற்றவாளிகள் எல்லாம் சத்தியம் செய்து கூறுவார்கள், மா லபிசு கைர ஸாஅ, சற்று நேரம் தவிர தாங்கள் வந்து பிணமாக இருந்தது இல்லை அப்படின்னு சத்தியம் செய்வார்கள். கதாலிக்க காணும் யூஃபகூன், இப்படித்தான் அவர்கள் வந்து திசை திருப்பப்பட்டார்கள் நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப வந்து எழுப்பி பல ஆயிரம் வருஷம் ஆயிரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல இறந்து போன ஒரு ஆளை திருப்பி எழுப்பும் போது எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷங்கள் ஓடி போயிருக்குங்க. லட்சம் வருஷம் அவன் படுத்து கிடந்துட்டு சொல்லுவானா, லபிசு கைர ஸாஅ, இல்லையே ரொம்ப நேரமா இல்லையே, கொஞ்ச நேரம் தானே படுத்து கிடந்த, 10 நிமிஷம் இருக்கேன், 1/2 மணி நேரம் இருக்குன்னு சொல்லுவான் அவன். அப்ப அவ்வளவு நேரம் கடந்ததை வந்து அவன் மறுக்கலாம். அப்ப இவன் மறுத்ததை வச்சுட்டு பேசுறதா இருந்தா செத்த உடனே கியாமத் வந்துருமா? அப்ப இது நெசமா? இவன் சொன்ன வார்த்தை, அவன் சொல்றான் தூக்கத்திலிருந்து எழுப்புனது யாருன்னு கேட்கிறான். சரி, அதை வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாங்கன்னு நீங்க விளங்குனீங்களே. ஆனால் இது மாதிரி அவன் சொல்றானே, இது மாதிரி அல்லாஹ் எழுப்பும் போது சொல்றான், இல்ல ரொம்ப நாள் கிடையாது, நேத்தான செத்தோம் அப்படிமானா. 10 லட்சம் வருஷத்துக்கு எல்லாம் எழுப்பி உட்கார வச்சிருக்கிறான். 20 லட்சம் வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் பேர் எந்திரிச்சு நிப்பானுவ, 10,000 வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் பேர் எந்திரிச்சு நிற்பான். அப்ப அவன் எப்ப சாகுறான் அதுக்கு அந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆகுமா இல்லையா? இன்னைக்கு செத்தவனுக்கு கம்மியான காலம் கிடைக்கும், நேற்று செத்தவனுக்கு கூட காலம் படுத்து கிடப்பான் கபர்ல. அப்ப நீண்ட காலம் இருந்தவன்லாம் என்ன சொல்லுவான்னு கேட்டா, இல்லைங்க சும்மா கொஞ்ச நாள் தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லுவானா. அது கைர ஸாஅ, சற்று நேரம் தான், நாட்கணக்கோட சொல்ல மாட்டேங்கிறான். சும்மா காலையில அது காலையில மூத்தமான மாதிரி தெரியுதுமா, சாயந்தரம் தானே மூத்தமான மாதிரி தெரியுதுமா. அப்ப இப்படி சொல்றானே, இதை வைத்துக் கொண்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கிற கூடாது, இவன் தப்பா சொல்றான்னு புரிஞ்சுக்கிறணுமா? இப்படி அவன் சொன்ன காரணத்தினால் நம்ம என்ன செய்யல, மௌத்தா போன உடனே கியாமத்தால் வந்து விடும் அப்படியா வழங்குறது? அப்படி வாங்க முடியுமா? அதே நேரத்தில் அதுல எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, وقال الذين اوتوا العلم والايمان, ஈமானும் இல்மும் உள்ளவர்கள், மார்க்க இறை நம்பிக்கையும் ஞானமும் உள்ளவர்கள், அவங்க என்ன செய்து கவுண்டர் கொடுப்பாங்கன்னா, அடக்கிருக்கணுங்களா என்னடா கொஞ்ச நேரம்ங்கிறிய, லகத் லபிஸ்தும் ஃபீ கிதாபில்லாஹி இலா யௌமில் பாஸ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஏட்டிலே உள்ளபடி
எழுப்புற காலம் வரைக்கும் நீண்ட நெடுங்காலம் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். நேத்தா சத்த நினைச்சிட்டு இருக்கிற பல்லாயிரம் ஆண்டுகள் ஓடி போய் விட்டுகிறான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, நல்லடியார்கள் பதில் கொடுப்பார்கள் இருக்கிறது. அப்ப இவன் அதிர்ச்சியில கெட்டவன் வந்து என்ன செய்யறான்னு கேட்டா, அதிர்ச்சி அடைந்து போய் தூங்குனதாக அவன் சொல்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொண்டால் இது நல்லடியார் சொன்னது இல்ல. யாரு எங்களை தூக்கத்திலிருந்து எழுப்புனான்னு கேட்கிறவன் யாருன்னு கேட்டா கெட்டவன். அவனுக்கு இதெல்லாம் கரெக்டான விஷயத்தை மறந்துடுவான். இது ஒரு மேற்ற விளைவிக்கிறேன்னு அவன் சொல்லக்கூடிய சொல்லை ஆதாரமாக வைத்துக் கொண்டு அல்லாஹ் எடுத்து தான் காட்டுறான். இது அல்லாவே சொல்லல, நீங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பீங்கன்னு அல்லாஹ் சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற. இது யார் சொன்னதை எல்லாம் எடுத்து காட்டுறான். கெட்டவன் எழுப்பப்படும் பொழுது சொல்ற வார்த்தையை எல்லாம் எடுத்து காட்டுறான். அவனுடைய சொல்ல ஆதாரமா வச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க என்று சொல்வதை விட நம்ம அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ற விளக்கத்தின் அடிப்படையில் நம்புறதுங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, கபர் வேதனை இருக்குங்கிறத குர்ஆனும் சொல்லத்தான் செய்கிறது. இவங்க பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கல. கபர் வேதனை இருக்குதுங்கிறத எப்படி அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபிரௌனுடைய மூழ்கடிக்கப்பட்டு நமக்கு தெரியும். மூழ்கடிக்கப்பட்டதை பற்றி 40வது சூறாவுல 45 46 வசனங்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அன்னாரு யூரலூன அலைஹா குதுவும் அஷியா வயௌம தகூமு ஸாஅத்து அத்ஹிலு ஆல ஃபிரௌன அஷத்தல் அஸாப். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுனா, ஃபிரௌனை நம்ம மூழ்கடிச்சிட்டோம். மூழ்கடிச்ச பிறகு இதுவரைக்கும் சொர்க்கமோ நரகமோ போகல. ஃபிரௌனோ மற்றவர்களோ இன்னும் என்ன செய்யல, சொர்க்கவாசிகள் வந்து சொர்க்கத்துக்கும் போகல, நரகவாசிகள் யாரும் நரகத்துக்கும் போகல. இப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்னாரு யூரலூன அலைஹா குதுவும் அஷியா, காலையிலும் மாலையிலும் இந்த ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தார்களும் நரகத்திற்கு முன்னால் காட்டப்படுகிறார்கள், நரகத்திற்கு முன்னால் எடுத்து காட்டப்படுகிறார்கள். யௌம தகூமு ஸாஅத்து, நியாய தீர்ப்பு நாள் வருமே அந்த நாளையில அத்ஹிலு ஆல ஃபிரௌன அஷத்தல் அஸாப், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை கடும் தண்டனைக்கு உட்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்ப கியாம நாள்ல கடும் தண்டனைன்னு சொல்ற அல்லாஹ் அதுக்கு முந்தி என்ன செய்வாங்களாம், ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை நரக வேதனை எடுத்து காட்டப்படுகிறது, நரகத்தை காட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறான். அப்ப கியாம நாளில் கடும் தண்டனை வேற இருக்குங்கிறான். அப்ப கியாம நாளில் கொடுக்கிற கடும் தண்டனை இல்லாமல் இன்னும் ஒரு தண்டனை தினசரி அவர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப வந்து கபர் வேதனை சொல்லுதா இல்லையா? இது அந்த வேதனை எங்க நடக்குது? நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் கடும் தண்டனை கொடுக்க போறோம். அதுக்கு முந்தி வந்து அவர்களுக்கு காட்டப்படுகிறான் அல்லாஹ், அன்னார் யூரலூன அலைஹா குதுவும் அஷியா, காலையிலும் மாலையிலும் நரகத்தின் முன்னால் அவர்கள் எடுத்து காட்டப்படுறார்கள்னா இந்த அளவுக்கு நரகம் பார்த்துட்டு போக வேண்டிய அர்த்தம். அது அந்த வெப்பம் அந்த வேதனையை அனுபவிக்கிறாங்கன்னு அர்த்தம், காட்டப்படுறாங்க. அதே நேரத்தில் கியாமத்து நாள்ல கடும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். 40 46 சொல்லப்படுகிறது. அது ஃபிரௌனுக்கு மட்டும் நீங்க நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கதாபி ஆலி ஃபிரௌன வல்லதீன மின் கப்லிஹிம், இந்த ஃபிரௌனுக்கு மாத்திரம் கிடையாது. ஸாலிக பிமா, அதாவது 8வது சூறாவுல 50 51 52 வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலவ் தரா இது தவஃபல்லதீன கஃபருல் மலாயிகத்து, மலக்குகள் நிராகரிப்பவர்களின் உயிர்களை கைப்பற்றும் பொழுது எவரி போன உஜூஹும் அதுபாரகும், அவங்களுடைய முதுகுகளிலும் முகத்திலும் அடித்து உயிரை கைப்பற்றும் பொழுது சொல்லுவாங்க, அதுக்கு அலாபல் ஹரீக், சுட்டரிக்கும் வேதனையை சுவையுங்கள் என்று சொல்வார்கள். சொல்லிட்டு சொல்றான், இது எப்படி கொடுக்கப்படும் வேதனை என்று சொன்னால், கதபி ஆலி ஃபிரௌன, ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு கொடுக்கப்பட்டது போலவும், வல்லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன்னர் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போலவும் அனைவருக்கும் உண்டு சொல்லி என்ன செய்யறான்ல அதுல முடிக்கிறான். ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு என்ன கொடுக்கப்படுது அது எல்லாத்துக்கும் உண்டு, ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு மட்டும் இல்ல. ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு கொடுக்கப்பட்டது போல எல்லாருக்கும் உண்டு சொன்னா, ஃபிரௌன் எப்படி காலையிலும் மாலையிலும் நரக வேதனைக்கு உட்படுத்தப்படுறானோ கியாமத் நாளுக்கு முந்தி, கியாம நாள் வருவதற்கு முந்தி தினமும் நரகத்திற்கு அவன் எப்படி உட்படுத்தப்படுகிறானோ அப்படி அனைவரும் உட்படுத்தப்படுவார்கள் என்று குர்ஆன் சொல்லும் பொழுது, அது எப்படி கபர் வேதனை இல்லை என்று குர்ஆன் சொல்றதா வழங்குறாங்க? அது தப்பு. இன்னொன்னு நீங்க வழங்கணுங்க. இப்ப வந்து நம்மள்ட்ட வந்து அல்லாஹ் ஒரு உறுதிமொழி எடுத்தான். என்ன உறுதிமொழி எடுத்தான்? இது குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். 7வது அத்தியாயத்துல 172 173 என்ன உறுதிமொழி எடுத்தானா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நிப்பாட்டி அவரிடமிருந்து நம்மளை எல்லாம் அல்ல வெளியே கொண்டு வரோம். அவருக்குள்ள நம்ம இருந்தோம், நம்முடைய ஜீன்ஸ் நம்முடைய மரபணுலாம் ஜீன்லாம் அதுக்குள்ள இருந்திருக்கு, அதெல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் என்ன செய்யலாம், நம்முடைய உயிர்களை அங்கிருந்து வெளியாக்கி அல்லாஹ் கேட்கிறான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் தானே உங்களுக்குலாம் ரப்பு, நான் தானே உங்களுக்கு அல்லாஹ் அப்படின்னு நல்லா கேட்டானா. நம்ம எல்லாரும் சொன்னோமா, ஆமா நீதான் எங்களுக்கு இறைவன் நம்ம சொன்னோம் அப்படின்னு அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் குர்ஆன்ல
7வது சூறாவுல 172 173 வசனங்கள்ல சொல்றான். நான் கேட்கிறேன், இது சொன்னோன்னு சொல்றான்ல, யாருக்கா ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாம் சொன்னோங்கிறான்ல, எல்லாத்தையும் கேட்டோம்னா நீங்க இருந்திருப்பீல்ல, எல்லாத்தையும் அல்ல ஆதமுடைய அத்தனை மக்கள்கிட்ட எல்லாம் உறுதிமொழி எடுத்தான்னு சொன்னா அதுல நானும் இருந்திருக்கிறேன், நீங்கள் இருந்திருக்கிறீங்க. யாருக்காவது கொஞ்சம் கற்பனை கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அலஸ்து ரபிக்குன்னு கேட்கணும் உங்கள்கிட்ட, நீங்க ஆமான்னு சொன்னீங்களா? ஞாபகம் வருதா? ஆனா சொல்லி இருக்கிறோம், நம்ம சொன்னோம். அது ஒரு உலகத்தில் சொன்னது இன்னொரு உலகத்துக்கு வரும்போது மறந்து போயிடும். அது இந்த உலகத்தில் வச்சு சொன்னா இந்த உலகத்தில் ஞாபகம் இருக்கும். அது எங்க நடந்தது? வேற ஒரு உலகத்தில் நடக்கிறது. அதே நேரத்தில் இப்படி சொன்னது என்ன செய்வானா அல்ல அதையும் சொல்லி காட்டுறான். பலா ஷஹீதுனா அந்த கூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன்ஹாதா காஃபிலீன். எங்களுக்கு இது தெரியாதே அப்படின்னு கியாம நாள்ல நீ மறுக்க கூடாது பாரு, அதுக்காக வேண்டிதான் இந்த உறுதிமொழி எடுத்து வச்சிருக்காங்க. அல்ல நம்ம இப்ப வேண்டாம் பேசுவோம் எங்களுக்கு தெரியாதுன்னு, கியாமத்து நாள்ல போய் நிற்கும் பொழுது அதுவும் சேர்ந்து ஞாபகம் வந்துடும். அந்த உலகத்திலான உறுதிமொழி கொடுத்தோம், அந்த உலகத்தில் கொடுத்ததுனால டக்குனு ஞாபகம். அல்ல கேட்டது, டே அலஸ்து பிரபிக்கும் நல்லா கேட்டது, ஆமான்னு தலையாட்டினா நமக்கு ஞாபகம் வருமா? அப்ப நம்ம உறுதிமொழி எல்லாம் கொடுத்திருக்கிறான். அங்க எடுக்கும் போது ஞாபகம் இருந்திருக்கும் கண்டிப்பா, நம்ம அங்க இருந்தோம். இங்க வந்த பிறகு ஞாபகம் இல்ல, திருப்பி ஒரு காலம்ல எல்லாம் எழுப்பிடுவான். அப்ப ஞாபகத்துக்கு வந்துடும். ஏத்துக்காலே கேட்க மாட்டேன், எல்லாம் தெரியாதா என்னடா நீ ஆமா சொன்ன, அங்க ஞாபகம் வந்துருமா? அப்ப இதுல என்ன வழங்குது? அல்லாஹ் ஒரு உறுதிமொழி எடுத்ததாக சொல்ற ஒரு விஷயம், அல்லாஹ் சொன்னதுனால நம்ம நம்புறமே தவிர ஞாபகம் வந்தா நம்புறீங்க? அல்லாஹ் சொன்னால் நடந்திருக்கும் இப்ப நம்புறீங்க. நினைவுக்கு வந்து சுட்டி காட்டினோடனே ஞாபகம் வருதா? இப்ப ஞாபகம் காட்டியாச்சு. இப்ப நினைச்சு பாருங்களா, ராத்திரி படுத்துக்கிட்டு இப்ப கேட்டான்ல, இப்ப யோசிச்சு பாருங்க, எப்பாவது கேட்ட மாதிரி நீங்க ஆமான்னு சொன்ன மாதிரி யாருக்காவது ஞாபகம் வருமா? ஒரு ஆள் கூட வராது. அப்ப ஞாபகம் வராது, உலகம் மாறினா தெரியாது. அப்ப கபருக்குள்ள இருந்தது அது வேற ஒரு உலகம்ங்க. அந்த உலகத்துக்குள்ள என்ன நடந்தாலும் அடுத்த உலகத்துக்கு என்ன தெரியுமா? எழுப்புறது வேற உலகம். கபருக்குள்ள இருந்தது அது இன்னொரு வகையான உலகம். அதுக்குள்ள நடந்த எதுவுமே வேற ஒரு உலகத்துக்கு டிரான்ஸ்பர் ஆன உடனே அது தெரியவே தெரியாது. எப்படின்னா நம்ம கருவறைக்குள்ள இருந்து பண்ண சேட்டை நமக்கு யாருக்கா தெரியுமா? நம்ம வயிற்றுக்குள்ள உட்காந்துருமா மிதிச்சது ஓசது அதெல்லாம் தெரியவா செய்யும். அது மாதிரி வச்சுக்கிறீங்களேன், நம்ம வேற ஒரு உலகத்துல இருந்து கொண்டு பண்ணின சேட்டைகள் நமக்கு தெரியாத மாதிரி கருவறைங்கிற கபருங்கிற ஒரு தாய் வயிறு மாதிரி அதுக்குள்ள வச்சுட்டு என்னென்னமோ பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் தெரியுமான்னா வெளியே வந்தோன்னு தெரியாது. உசூர் ஊதி டக்குன்னு மாறின உடனே அங்க உள்ள மறந்துடுவான், தூங்கி எந்திரிச்ச மாதிரி சொல்லுவான். இதுக்கு குர்ஆன்லயே நமக்கு என்ன இருக்கு? முன்மாதிரி இருக்கிறதுனால இந்த உடன்படிக்கை எப்படி நமக்கு தெரியவில்லை, அதே மாதிரி கபர்ல நடந்ததை அவன் மறுக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா அவன் வேற உலகத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டான் அப்படிங்கறத விளங்கிக்கிறேன். ஆனா வேதனை இருக்குது என்பதை தெளிவாக ஃபிரௌன் விஷயத்தை சொல்லி அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். இது ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த கபர் வேதனையை மறுக்கிறவங்க இன்னொரு கேள்வியை கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? இப்ப அல்லாஹ் நேர்மையானவன், அல்லாஹ் நீதியாத்தான் தண்டனையை தருவான். பரிசு தந்தாலும் தண்டனையை தந்தாலும் நேர்மையாத்தான் அல்லாஹ் தருவான். இந்த கபர் வேதனை நம்ம நம்பணும்னு சொன்னா அல்லாஹ் நேர்மையற்றவன் ஆகுது. லாஜிக் இது. இதெல்லாம் இந்த குர்ஆன்ல இருந்து பேசி பார்த்துட்டு அப்புறம் என்ன செய்வாங்க? தர்க்க ரீதியா ஒரு வாதத்தை உங்கள்ட்ட வைப்பாங்க. கபர் வேதனையை நம்புனேன்னு வைங்களேன். உதாரணமா எடுத்துக்கிறோமே, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஒருத்தன் ஒரு கொலை பண்றான். அது அல்லாஹ் குர்ஆன்ல அண்ணனை தம்பியை சகோதரனை கொலை செஞ்சதாக சொல்லி காட்டுறான். அவனுக்கு அதுக்காக வேண்டி கபூர்ல ஒரு தண்டனை கொடுக்கப்படுது. சரியா? இன்னைக்கு ஒருத்தன் கொலை பண்றான், இவனுக்கு கபூர்ல தண்டனை கொடுக்கப்படுது. அடுத்த வருஷம் கியாமத்து நாள் வச்சுக்கணும் பேச்சுக்கு 2007 என்ன செய்யுது? கியாமத்து நாள் வந்துருது. வந்தா இந்த இன்னைக்கு கொலை செஞ்சுட்டு உள்ள போனானே இவன் எவ்வளவு நாள் வேதனை செய்யப்பட்டிருப்பான்? ஒரு வருஷம் வேதனை செய்யப்பட்டிருப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கொலை செஞ்சுட்டு உள்ள போனானே அவன் லட்சோப வருஷம் உள்ள மின் வாங்கிட்டு இருக்கிறானே. அப்ப தப்பு செஞ்சதுக்காக வேண்டி முந்தி உள்ளவன்லாம் ரொம்ப காலம் வாங்குறான், பிந்தி உள்ளவன்லாம் கம்மியான காலம் வாங்குறான். இது இறை நீதி ஆகுமா? 10 வருஷத்துக்கு முந்தி கபூர்ல அடக்கப்பட்டவன் 10 வருஷம் கூட தண்டனை, 3 வருஷத்துக்கு முந்தி அடக்கம் செய்யப்பட்டவன் 3 வருஷம் அதிக தண்டனை, 1000 வருஷத்துக்கு முந்தி அடக்கம் செய்யப்பட்டவன் இதே மாதிரி தப்பு தரப்பு அவனு பண்ணியிருப்பான். நம்ம பண்ண மாதிரியான தப்பையே இன்னொருத்தன் பண்றான். அதே மாதிரியான தப்பு பண்ண எனக்கு என்ன கொடுக்கணும்? அதுதான் அவனுக்கு கொடுக்கணும். அது என்ன நியாயம்? அல்லாஹ்வுடைய நியாயத்திற்கு இது மாற்றமா இருக்குது இப்படின்னு ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டு சொர்க்க நரகம் அப்படி கிடையாது. ஒரு நாள்ல சொல்லி போ நரகத்துக்கு போ, நீ போ, நீ போடுறது அது ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தனுக்கு கூட நாள் ஒருத்தனுக்கு குறைய நாள் வராது. எல்லாம் ஒரே நாள்ல சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்பப்பட்டு போயிடுறாங்க. இப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைத்து அல்லாஹ்வுடைய நீதிக்கு எதிர்க்கிறாங்க. கபர் வேதனை என்று சொல்வது
இன்னொரு தண்டனை இடையில கொடுக்கிறது என்பது அல்லாஹ்வுடைய நீதி தவறுன மாதிரி வருது அப்படிங்கிறாங்க. இதுவும் தப்பான வாதம். ஏன் தப்பான வாதம்? இது நீதி தான், இது நீதி தவறுனதுலாம் கிடையாது. ஏன்னு கேட்டா இஸ்லாமிய மார்க்கத்தின் பிரகாரம் ஒருத்தன் ஒரு செயலை செய்யறான்னு சொன்னா அவன் ரெண்டு விதமான குற்றங்கள் ஒவ்வொருத்தன்ட்டும் ஏற்படுது. ஒண்ணு அந்த பாவத்தை அவன் செஞ்சாங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது அவன் முதல் செஞ்சுட்டதுனால அவனை பார்த்து இன்னொருத்தன் கெடுறான். கெடுத்தாங்கிறது ஒண்ணு வருமா இல்லையா? முந்தி செஞ்ச ஒருத்தன் முதல்ல ஒருத்தன் கொலையை பண்றான்னு வைங்க, அவன் பண்ணாத வரைக்கும் அடுத்தவனுக்கு தைரியமே வராது. ஃபர்ஸ்ட் ஒரு தர்வாலை எடுத்து கொண்டவனதான் ஓ இப்படியும் பண்ணலாம் போல இருக்க அப்படிங்கும் பொழுது இந்த கொலை பண்ணா பாருங்க, அவனுக்கு 2 பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா இல்லையா? என்ன கொடுக்கணும்? கொலை செஞ்சதுக்கு ஒரு குற்றம், அவனை பார்த்துட்டு நான் கொலை செஞ்சன, என்னை கெடுத்தானே, என்னை தூண்டுனானே, எனக்கு வழிகாட்டியா இருந்தானே, அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? அப்ப முந்தி செஞ்ச தப்பு செஞ்ச அத்தனை பேருமே பிந்தி வர்றவனுக்கு கைடா இருக்கிறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி மூத்தா போனவன் இந்த 10 வருஷம் உள்ள மக்களுக்கு அவன் முன்மாதிரியா இருக்கலாம். அப்ப அது 10 வருஷம் கூட தான் அவனுக்கு கொடுக்கணும். 20 வருஷத்துக்கு முந்தி மண்டையை போட்டவன் 20 வருஷம் அந்த மக்களை கெடுத்ததுக்கு அவன் காரணமா இருக்கலாம். 10,000 வருஷத்துக்கு முந்தி மண்டையை போட்ட ஒருத்தன் 10,000 வருஷம் அவனுக்கு பிந்தி வந்தவங்க எல்லாம் கெடுவதற்கு அவன் காரணமா இருக்கலாம். இப்ப வரதட்சணைன்னு ஒரு பழக்கம் இருக்குன்னு வைங்களேன், அது முதல்ல உண்டாக்கணும் பாருங்களேன். முதல்ல பள்ளிவாசல வச்சுக்கிட்டு ஜமாத்தார் சாட்சியா வச்சுக்கிட்டு அது பாத்தியான்னு சொல்லி வாங்கினவனுக்கு இப்ப வாங்குறவனுக்கு சமமா? இப்ப வாங்கினவனுக்கு வாங்கின குற்றம் கிடைக்கும். இதோட உலகம் அழிஞ்சு போச்சுன்னா வாங்கின குற்றம் கிடைக்கும். இதுக்கு பிறகு உலகம் இருந்துச்சுன்னு சொன்னா இதுக்கு பிறகு கெடுப்பான்ல, இவனால கெடுவாங்கல, அந்த குற்றத்தையும் சேர்த்து சுமக்குவான். ஆனா ஏற்கனவே உண்டாக்கணும் அம்புட்டு பேரையும் கெடுத்திருக்கானே, எல்லாரையும் நாசமாக்கிட்டான அல்லாவுடைய பள்ளிவாசல வச்சுட்டு அல்லாவுக்கு மாற்றமா இவனுக்கு கூட கிடைக்கணுமா இல்லையா? அப்ப அல்லாவுடைய நீதி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா யாருக்கு கெடுக்கிறானோ அதுக்கு ஒரு தண்டனை இருக்குதான் செய்கிறது. அப்ப முந்தி உள்ளவர்கள் என்ன செய்யணும்? அதிகமான பேர் கெடுத்திருப்பான், பிந்தி வந்தவன் கொஞ்சம் தான் கெடுக்க இயலும். முந்தி உள்ளவன் ரொம்ப பேரை கெடுத்த மாதிரி பிந்தி உள்ளவன் கெடுக்க இயலாது. இது நம்ம லாஜிக்கு மட்டும் சொல்லல, அல்லாஹ் இதை சொல்றான், நானா இதை சொல்லல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். 16வது சூராவுல 25வது வசனத்தில் சொல்கிறான், லியஹ்மிலு அவ்ஸாரஹும் காமிலத்தன் யௌமல் கியாமா, கியாமத் நாளையில தங்களுடைய பாவச் சுமைகளை முழுமையாக அவர்கள் சுமப்பார்கள். அதை மட்டும் சுமக்க மாட்டார்கள். ஒமின் அவ்ஸார் இல்லதீன யுலியூனஹும், இவங்க யாரையெல்லாம் கெடுத்தாங்களோ அவங்க பாவத்தையும் சேர்த்து சுமப்பார்கள். அடே நீ கெட்டதுக்கும் சுமக்குவ, நீ கெடுத்தையில அவனும் சுமப்பான் தனியா, அது ஒரு விஷயம். நீ சுமக்க, நீ கெடுத்ததுனால என்ன செய்வ? 2 சுமைன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப ஒமின் அவ்ஸார் இல்லதீன யுலியூனஹும் பிகைரி இல்மின், அறிவற்று இவர்கள் யாரையெல்லாம் வழிகெடுத்தார்களோ அவங்களுடைய பாவத்தையும் அவர்கள் சுமப்பார்கள் அப்படின்னு சொல்லி 16வது சூராவுல 25வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 29வது சூராவுல 13வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், வல யஹ்மிலுன்ன அஸ்காலஹும் வ அஸ்காலம் மா அஸ்காலிஹிம், தங்களுடைய சுமைகளையும் அவர்கள் சுமப்பார்கள். வழிகெடுத்தாங்க இல்ல இவங்களால, அவங்களுடைய சுமையையும் தங்கள் சுமையோடு சேர்த்து சுமப்பார்கள் அப்படின்னு சொல்லி 29:13 சொல்லி காட்டுகிறான். அதனால இது அல்லாஹ்வுடைய நீதிக்கு எதிரானது. கபூர் தான் அல்லாஹ்வுடைய நீதியை ப்ரூவ் பண்ணக்கூடியது. வேதனை கபூர் வேதனை கொடுக்கலன்னு வைங்க, அப்பதான் அல்லாஹ் நீதி தவறிட்டான்னு வந்துடும். அது என்னது அநியாயம்? இத்தனை பேர் கெடுத்திருக்கிறோம், அவனுக்கும் நரகத்துக்கு போன ஒரு சொல்லு. நேற்று தான் நாங்க கொலை செஞ்சிருக்கோம், என்னையும் ஒரு சொல்லா, நாங்க 2 சமமான கவமா இல்லையா? இப்ப நானும் ஒரு கொலை பண்ணிட்டேங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனும் கொலை பண்ணோம், 2 பேரும் மறுமையில் நிக்கிறோம். 2 பேரும் நரகத்துக்கு போ. இன்னும் இது இப்படி பேர் கெடுத்தானே, அவனுக்கு நரகம் எனக்கு நரகமான்னு கேட்பமா இல்லையா? என்ன வித்தியாசம்? அந்த வித்தியாசம் இங்கதான் இருக்கு. கபூர்னு ஒண்ணு இருந்தா தான் இறைவன் நேர்மை நீதி இன்னும் ஸ்ட்ராங்கா உறுதிப்படுது. சரியா கொடுத்திருக்கான் அல்லாஹ். முந்தி செஞ்சவனுக்கு அதிகமானாலும் பிந்தி செஞ்சவனுக்கு கம்மியானாலும் அந்த நாட்களுடைய எண்ணிக்கையை இங்க சரிப்படுத்தி விட்டு மொத்தமா கொடுக்கிற தண்டனை ஒரே மாதிரி கொடுத்துறான். அப்ப இந்த பாரபட்சம் கண்டிப்பா வேண்டி இருக்கிறது. அதனால கபர் வேதனையை நம்புவது என்பது அறிவுக்கு பொருத்தமானது தான், அல்லாஹ்வுடைய நீதிக்கு எதிரானதும் கிடையாது. அடுத்தது இது குர்ஆனுடைய போதனைக்கும் எதிரானது கிடையாது. குர்ஆனிலே கபர் வேதனையை பற்றி வேறு விதமான வார்த்தைகளால் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதையும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது கபர் சம்பந்தப்பட்ட அந்த நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய செய்தி.